ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காதலிக்கிறது தவறில்லை, காதல் ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் பொது உடைமையில் பேசிக்கிறாங்க. ஜாதி பேசக்கூடாது, எல்லாம் ஒரே ஜாதி தான் அப்படின்னு அரசியல்வாதி பேசுவான். பொது வலைத்தள இடங்களில் பேசுவாங்க, ஜாதியே இல்லை அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஜாதியை பார்ப்பாங்க. அதனால் இப்போ ஒரு தலித்த இளைஞன் ஒரு மேல் சாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி காதலிச்சிட்டானா அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதை 2 பேர் சம்மதத்தோட இழுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேல் சாதிக்காரி விட மாட்டேங்கிறாங்க. ஒரு தலித் இளைஞங்கிட்ட போய் என் பொண்ணை போய் வாழ்கிறதா, என் சமுதாயம் என்ன, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் ப்ரெஸ்டீஜர் என்ன, எனக்கு 4 பேர் என் சொந்த பந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கண்ணா. உறுதியாக நினைப்பாங்க, ஒரு பெண்ணை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த சமூகத்தில் இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியுமில்லண்ணா. எதற்கு? அவங்கவுங்க சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்கள்ல, லவ் பண்ணிக்கிட்டு போங்க. பெரியவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுங்க, லவ் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ண முடியும்? ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும்னா நாம் தான் போக வேணும். கவினுக்கு அடுத்தது இப்போ வைரமுத்து. இது மாதிரி கொடுமை என்ன இதெல்லாம் நியூஸில் கேட்டாலும் இந்த நிகழ்ச்சி பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குண்ணா. எதுக்குண்ணா? ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜாதியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஒரே ஜாதிம்பாங்க. அதெல்லாம் பொய்யண்ணா. நான் பார்த்துட்டேன். மேடையில் பேசுகிறாங்க, பொது இடத்துல அப்படி பழகுவாங்க. ஆனால் வீட்டுக்குன்னு போனால் அவங்கவுங்க எங்கள் குடும்பம், எங்கள் குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் அது வெறியாகி ஆணவ படுகொலையாக மாறுது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் சொல்கிறேன், பசங்களுக்கும் சொல்கிறேன், காதலிக்கிறது பெருசு இல்லைப்பா. அது பெரிய பிரச்சனையாக போய் அமைஞ்சிருது. அதனால் பார்த்து காதலிங்கப்பா. வேண்டாம். ஒரு உயிரை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? 10 நிமிஷத்தில் உயிரை எடுத்துடுறாங்க. கூலிப்படைகளால் ஏவி விட்டு பெண் பக்கத்தில் இல்லைன்னா பசங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஏவி விட்டு ஒரு உயிர் போயிடுது. எதுக்கு? தேவையில்லை. இது மாதிரி எவ்வளோ காலம் இது மாதிரி நாம் வாழ போகிறோம்? ஏன் இப்படி நம்ம பண்ண வேணும்? அதனால் நம்ம காதலிக்கும் போதே தெரிஞ்சு காதலிக்கிறது பெஸ்ட்டப்பா. வேண்டாமப்பா. கையெடுத்து கும்பிட்றேன், பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் பசங்களுக்கும் சரி, இது மாதிரி பண்ணாதீங்கப்பா. நீங்கள் பண்ணிட்டு போயிடுவீங்க, பெரியவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை, ஆணவ படுகொலையாக மாற்றிடுறாங்க. எதற்கு? முற்றுப்புள்ளி வைக்க வேணும். தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு பெண்களும் சரி. நடைமுறைக்கு சாத்தியமாகாதப்பா. இரு வீட்டாரினுடைய சம்மதத்தோடு இருந்தால் பிரச்சனையே இல்லை. சம்மதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சம்மதம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வேண்டாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். பார்த்துங்கப்பா.